பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக. ஸோ இன்றைக்கான என்ன ஸ்பெஷல் மெனு அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. ஸோ டின்னர் ஸ்பெஷல் வந்து நிறைய வெரைட்டி ஐட்டம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச சேமியா பாயசமும் இருக்குது. நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோடம்பாக்கமில் இருக்கிற கோடம்பாக்கம் ரோட்டில் இருக்கிற ஜூனியர் குப்பனா. ஸோ இது வந்து 1960 இந்த ரெஸ்டாரண்ட் நடக்குது. இந்த ஹோட்டலாக ஆரம்பித்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டாக வந்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் நம்ம என்னென்ன டிஷ் வேணும் அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ரிவ்யூவை ஷேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்தாச்சு. ஸோ நைட் என்னென்ன ஃபுட் அவைலபிள் அப்படின்றத நான் வந்து சில ஃபுட் வாங்கி நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இதோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் மைல்ட் சட்டிலாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன ஃபுட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்கோலன் கார் அண்ட் பாயில். ஸோ இது வந்து நம்ம புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் கலைஞர் ஐயா, அண்ணா, எம்ஜிஆர், சிவாஜி. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ். ஸோ இவர் தான் வந்து அந்த ஜூனியர் குப்பனா. ஸோ இவர் குப்பனா ஐயா அவர்களோட பேர் தான் இப்போ ஜூனியர் குப்பனாவாக நடக்குது. ஸோ வாங்க நம்ம என்னென்ன ஃபுட் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ள போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தோசை வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. கறி தோசை, எக் தோசை, தோசை வெரைட்டிஸ் எல்லாமே. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் பிரியாணி அவைலபிள். ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம்னு யோசிச்சு ஆர்டர் பண்ணலாம். பிரியாணி இருக்குது, சிக்கன் மட்டன் ரவுண்ட் இருக்கும், பிரியாணி இருக்குது, சிக்ஸ்டி பிரியாணி இருக்குது, மட்டன். ஸோ சிக்கன் 65 பிரியாணி ஒன்று, சிந்தாமணி சிக்கன் ஒன்று. எனக்கு நல்ல ஆக்சுவலி இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அப்புறம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ நம்ம இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் சொல்லியிருக்கோம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொங்கு சிக்கன் கிரேவி, அப்புறம் ஆட்டுக்கால் பாயம். ஸோ நம்மளுக்கு பிரியாணியோட காம்பினேஷன் போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ நீங்கள் லன்ச் டைமில் வந்தீங்கன்னா லன்ச்சும் அவைலபிளாக இருக்குது. வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், அப்புறம் சிக்கன் மீல்ஸ், அப்புறம் ஃபிஷ் மீல்ஸ், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் இருக்குது உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டி, சிக்கன் சுக்கா, பெரி பெரி சிக்கன், மதுரை மட்டன். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய பிவரேஜஸ் இருக்குது. பாதாம் மில்க், ஆட்டுக்கால் சூப், இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட டிஷ்ஷஸ் வரட்டும், பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ண ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 24 hours இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ இந்த பக்கம் வந்தாலும் கோடம்பாக்கம் சைட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட ஆம்பியன்ஸ் ரொம்ப மைல்ட் சட்டிலாக இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் ஐடியா இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மெனு அவைலபிள். அது வந்து ஜூனியர்ஸ் வெஜ் ஸ்டார்டர்ஸும் இருக்குது. ஸோ ஜூனியர்ஸ்க்கான வெஜ் மெனு இருக்குது, அப்புறம் நான்வெஜ் மெனு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நான்வெஜ் டின்னர். ஸோ அதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா இட்லி, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சேலம் மட்டன் தோசை, இது எல்லாமே அவைலபிள். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெனு இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம். இது 24 hours ஓப்பனாக இருக்குது ரெஸ்டாரண்ட்.
இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், குலாப் ஜாமுன், அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் அல்வா. ஈவினிங்கோட ஸ்பெஷல் வந்து கேரட் அல்வா, சேமியா பாயசம். ஸோ நம்ம சேமியா பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 65 பிரியாணி. தேங்க்யூ. ஸ்டார்டர் ரெடி அண்ணா இது மட்டும் என்னென்ன கொடுத்துருவோம். ஸ்பூன் கொஞ்சம் தேங்க்ஸ் அண்ணா. ஸோ நம்மளோட 65 பிரியாணி வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 பீசஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கேஷ்யூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பிரியாணியோட காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேவி கொடுத்துருக்காங்க. நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணி ரைத்தா ரெடி. இப்போ நம்ம இப்போ முந்திரி நிறைய போட்டிருக்காங்க போல இருக்குது. ஒரு பீஸில் முந்திரி வரும் போல இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பிளேன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ்ண்ணா. வச்சுருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் பைட் வெறும் பிரியாணி. சூப்பர் பிரியாணி. இப்போ கிரேவி ரைத்தா. டேஸ்ட் நல்லாயிருக்கு. நல்லா சூடாக இருக்குது. ஸோ நம்ம 65ஓட ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணுறோம். சூடாக இருக்குது. இதில் நிறைய ரெட் சில்லிஸ்லாம் போட்டு அப்பா நல்லா இருக்குண்ணா. ஜூஸாக இருக்கு. அதுவும் இந்த சிக்கன் சிந்தாமணி அல்டிமேட். சூப்பராக இருக்கும். அது நல்லா சாஃப்டாக இருக்கு. நார்மல் ஸ்பைஸு ரொம்ப ஸ்பைசினா சாப்பிடாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்க, காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது சரியான டிஷ்ஷு. செம்ம காரமாக இருக்கும். என் வாய்க்கு காரம் தெரியும். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். காரம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு
இப்போ நம்ம வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எல்லா வெரைட்டி தோசையும் அவைலபிள். சிக்கன் தோசை, மட்டன் தோசை, கறி தோசை, முட்டை தோசை, கல் தோசை. ஆனால் நம்ம சொல்லியிருக்கிறது நைஸ் தோசை. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைசி. ஸோ பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஓகே, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நோ ரொம்ப காரம். பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க போன்ஸை வந்து இந்த சிக்கன் வந்து இடித்து போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம கடிக்கிறப்போ வாயில் வந்து அந்த போன் ஷார்ப்பாக குத்திடக்கூடாது, தட்டுப்பட்டு போய் அவ்வளோ அக்கறையாக அதை பண்ணியிருக்காங்க. சிக்கன் 65 ரொம்ப ஜூஸியாக இருக்குது. டோபி தொட்டுக்கு சட்னி சாம்பார்லாம் தர மாட்டாங்க, கிரேவி தான் தருவாங்க. நீங்கள் வேணும்னா அதுக்கு சைடிஸ் வாங்கிக்கலாம். ரைஸ் இங்கே பாருங்கள், தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கிரேவியோட தொட்டு தரப்பு சூப்பராக இருக்குது. ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம செஞ்சாலும் சரி, ஹோட்டலில் வாங்கினாலும் சரி, இந்த மசாலா இருக்குது. இந்த மசாலா இதோட டேஸ்டே தனி டேஸ்ட். தோசை சூப்பராக இருக்குது. ஆனால் தோசையோட சட்னி சாம்பார் பரவாயில்ல. ஆனால் மார்னிங்ஸில் அவைலபிள், லஞ்சுக்கும் சட்னி சாம்பார் garlic gravy chicken gravy. பரவாயில்லையே. ஆனால் இந்த கிரேவியோடய தோசை சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ஓவராலாக அந்த சர்வீஸ் வந்து சூப்பர். சர்வீ சொல்லிடுங்க. இது முடிச்சுட்டு பாயசம் ஒன்று அவங்க சாப்பிட மாட்டாங்க. சுட சுட தோசை, மட்டன் கிரேவி. வரே வாட் அ நைஸ் காம்பினேஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் பயங்கர காரம், ஆனால் அதோட டேஸ்ட்டே அந்த காஞ்ச மிளகா தான். நைஸ் டேஸ்ட், நல்ல ஸ்பைசி லெவல்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை திஸ். தேங்க்யூ அண்ணா. ஹாட் சேமியா பாயசம். எனக்கு சேமியா பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மத்தியானமும் எங்கேயும் கிடைக்காது. ஆனால் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வெளியில் மெனு பார்த்துட்டு டுடே ஸ்வீட் ஸ்பெஷல் கேரட் அல்வா அப்புறம் சேமியா பாயசம் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை. வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் இருக்காது, மற்றபடி எல்லா டைம்லையும் இருக்கும். சேமியா பாயசம் இருக்கும், எண்ணெய் பாயசம் பரவாயில்ல. எனக்கு என்னோட ஃபேவரட் சேமியா பாயசம். கிடையாது அதுதான். ஏன்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சரி இன்னைக்கு. ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் அர்பன் ஸ்ட்ரீட் அந்த ஜூனியர் கூப்பன் அப்புறம் நாங்கள் பயங்கர க்ரௌடு. ஸோ அதனால சரி வீக்கெண்ட்ஸ்லாம் ரொம்ப க்ரௌட் இருக்கும். அதே மாதிரி வீக்டேஸ் நம்ம டியூஸ்டேலேருந்து நம்மகிட்ட க்ரௌட் இருக்கும். சண்டே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. திஸ் இஸ் சேமியா பாயசம். சுட சுட சேமியா பாயசம். ரொம்ப கொதிக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் பயங்கரமாக கொதிக்குது. இப்படி எடுத்து உப்பு 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 ஊதி ஊதி சாப்பிடணும். பாயசம்னா இது பாயசம் டேஸ்டாக இருக்குது.
வீட்டில் ரொம்ப பொலைட்டாக வீட்டில் இந்த டைம் ஒர்க் சொன்னாலும் என்னடா இது வேலை இருக்கும். ஆனால் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஹம்பலாக seriously is very good sir. Apart from job, this is patient இல்லைங்களா? Yes, seriously. ஆனால் taste wise பிரியாணி is super. பிரியாணி is super. அவங்களுக்கு சிக்கன் அவங்க ஒரு டிஷ்ஷு சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இட் இஸ் ரியலி குட் சார். பாயசம் அல்டிமேட்டாக இருக்குங்களா? ஏன்னா இந்நேரத்தில் சுட சுட பாயசமா வீட்டில் கூட நம்ம செஞ்சாலும் தெரியும் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ டேஸ்ட் வைஸ் ஓவராலாக வெரி குட். என்னடா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா இருந்துச்சு, குட். பள்ளிப்பாளையம் சிக்கன் கொஞ்சம் ஸ்பைசி, பட் நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு ஒர்த்தான டிஷ், மஸ்ட் ட்ரை டிஷ். தோசை வந்து நல்ல பெரிய தோசை, ஸோ என்னால் சாப்பிட முடியல, இட் வாஸ் ஹெவி. பாயசம் வாஸ் சூப்பர். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆர் வெரி குட். பள்ளிப்பாளையம் சிக்கனில் நிறைய அந்த ரெட் சில்லிஸ் போட்டு இப்போ சப்துகமாக பிரியாணியோட ஒரு வாய்க்கும் ஒரு கேஷ்யூனஸ் வந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 24 hours ஓப்பன். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம். காலையில் வந்தீங்கன்னா சுட சுட இட்லி கூட கிடைக்குங்க. ஸோ நம்ம நைட் வந்ததுனால பிரியாணி ட்ரை பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த டிஷ்ஷெல்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டிங்குன்னு தயவு செய்து மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை.